நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா கதையின் மூலமாக வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டு சப்தத்தை நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே கதை கேட்பதற்காக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லலும் தகுதி இல்லாத அடியாளை ஆண்டவரை தகுதிப்படுத்தி ஏசப்பா இந்த நாளில் இப்படிப்பட்ட ஊழியத்தை என் கரங்களில் கொடுத்திருக்கிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே அடியாளோடு நீர் பேசும்படியாக ஆண்டவரே ஏசப்பா உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே ஆவியானவரே நீர் அடியாலே நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கின்ற உள்ளங்கள் ஒவ்வொன்று தொடப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன அரசே, 3 தலைகளா? இதை போய் நீங்கள் வாங்கிட்டு வர சொல்கிறீங்களே, எதற்காக? ஏன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இந்த தலையை போய் நான் எப்படி வாங்க முடியும்? சரி, நீங்கள் கட்டளை கொடுத்துட்டீங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனையில் ஒரு மந்திரி என்ன செய்றாரு, இப்படி புலம்பிச்சு அரச கட்டளைக்கு நான் கீழ்ப்படியுமே அப்படி சொல்லி புலம்பிச்சு என்ன செய்றாரு, கடந்து போகிறாரு. இது எந்த மன்னர் காலத்தில் நடந்ததுன்னா, அசோகர் உடைய மன்னருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மகா சக்கரவர்த்தி அசோக மன்னர். அவர் கொஞ்ச நாட்களாக அவர் என்ன செய்தார், ஆட்சி புரிந்தார். அதற்கு பின்னாக அவர் என்ன செய்தார், நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் அதான் ஆன்மீகத்தில் பற்று கொண்டவராக அவர் என்ன செய்தார், அப்படி நல்ல துறவிகளை நாடி தேடி போகிறது. அந்த துறவிகள்லாம் தன்னுடைய அரண்மனைக்கு வர்றவங்களுக்கு நல்ல சன்மானம் கொடுத்து அவர்களை ஆதரித்து வர்றவராக அந்த அசோகர் என்ன செய்தார், காணப்பட்டார். நிறைய பேர் இந்த சன்னியாசி அப்படி அவங்க மத்தியில் கூட போய் அவங்கக்கிட்ட போய் அவங்கள்ட்ட நிறைய என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட நிறைய ஆலோசனைகள் என்ன செய்ய கேட்கிறவராக என்ன செய்தார் மானார். ஒரு துறவுரம் பூண்ட ஒரு அரசனாக என்ன செய்தார், இருந்தார். அந்த அரசர் ஒரு முறை தான் இதில் மந்திரியும் கூட்டிகிட்டு ஒரு நாள் தன்னுடைய மந்திரியும் கூட்டிகிட்டு அவர் என்ன பண்ணார், நம்ம நகர வீதியாக மக்களை பார்ப்பதற்காக அவர் என்ன செய்தார், அப்படி போயிட்டே இருக்கும்போது தன்னுடைய ரதத்தில் போயிட்டே இருக்கும்போது அப்போ அந்த வழியாக ஒரு துறவுரம் பூண்ட ஒரு சன்னியாசி என்ன பண்ணார், அந்த பக்கமாக வந்தார். வந்த உடனே இவர் என்ன பண்ணார், அந்த ரதத்தை விட்டு கீழே இறங்கி ஒரு ராஜா, ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு அரசராக இருந்துக்கிட்டு அதை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த சன்னியாசி அந்த குருவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அதை பணிகிறாரு. தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல தன்னுடைய தலை அவருடைய பாதத்தில் படுற அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அப்படி தாழ்த்தி அவருடைய காலில் இவருடைய தலை படுற அளவுக்கு அவர் என்ன செய்தார், அப்படி தாழ்ந்து வணங்கினார். வணங்கிட்டு உடனே அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு சன்னியாசி. அதை பெற்றுட்டு இவர் என்ன செய்தார், திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து இந்த நிகழ்ச்சியை அந்த மந்திரி என்ன அவர் கூட போன மந்திரி இதை பார்த்து கொண்டே இருந்தார்.
பார்த்து கொண்டே இருந்தவர் அவருக்கு ஒரே குழப்பமாக போயிடுச்சு. என்ன, ஒரு பெரிய அரசர், ஒரு அரச சக்கரவர்த்தின்னு சொல்லி பெயர் பெற்றவர், இன்றைக்கி இப்படி ஒரு சாதாரண மனுஷன் காலில் போய் இவர் போய் விழுகிறாரே. இவர் காலில் அநேக பேர் வந்து விழுவாங்க, இவரை வணங்கி நிற்பாங்க. ஆனால் இவர் போய் என்ன செய்கிறாரு, அந்த அந்த குரு காலில் போய் என்ன செய்கிறாரு, விழுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது குழப்பமாக இருந்துச்சு. ராஜாவிட்டே கேட்டுட்டாரு, என்ன ராஜா, நீங்கள் போயும் ஒரு குருகிட்ட போய் ஒரு சாதாரண மனுஷன் காலில் போய் நீங்கள் விழுந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னு அவர் என்ன பதிலே சொல்லலை, சிரிச்சுக்கிட்டு அவர் என்ன போயிட்டார். ஆனால் இந்த நிகழ்வை அந்த மந்திரி வந்து ராஜா எதுவுமே மனசில் போட்டுக்கிடல, அவர் என்ன செஞ்சார், அது பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் இந்த மந்திரி மனசில் என்னதில்லை, அந்த மனசில் அவருக்கு அது ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. உடனே எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இப்படி ராஜா ஒரு குருவின் காலில் என்ன செய்தார், விழுந்தாருன்னு சொல்லி என்ன செய்தார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நியூஸ் வந்து, இந்த செய்தி வந்து அரசர் காதில் என்ன செய்ச்சு, விழுந்தது. விழுந்த உடனே அரசர் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்ற நேரம் வரும்போது அவருக்கு நம்ம என்ன செய்வோம், கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சமயம் கிடைக்கும்போது அசோக சக்கரவர்த்தி வந்து நம்ம மந்திரி என்ன பார்த்து கூப்பிட்ட உடனே அவர் வந்து என்ன அரசரை வணங்கி, அரசே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அரசே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அரசர் சொல்கிறாரு, நீ போய் எனக்கு 3 தலைகள் நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த மந்திரிக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று, அரசே என்ன தலைகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு ஆட்டுத்தலை, அடுத்தது ஒரு புலித்தலை, ஒரு மனிதனின் தலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, இன்னொன்று வந்து ஒரு மனிதனின் தலை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமாக குழப்பமாயிடுச்சு. இன்னும் ராஜா இருந்து தலையை கொண்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன ராஜா கட்டளை இட்டுட்டாரு, அதை கண்டிப்பாக என்ன நிறைவேற்றணும். உடனே இந்த மந்திரி வந்து, ஓகே அரசே, நான் போய் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். இவருக்கு, அந்த மந்திரி போனவருக்கு ஆட்டுத்தலை கிடைப்பது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. போனார், சந்தைக்கு போனார், ஆட்டுத்தலை ஈஸியாக என்ன செய்யிட்டாரு, வாங்கிட்டு வந்துட்டார். ஆட்டுத்தலை ஈஸியாக கிடச்சிட்டு, அடுத்தது புலித்தலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்தார், யோசிச்சுக்கிட்டே இருக்கார், யார் இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நேராக காட்டுக்கு போனார். காட்டில் அந்த வனவிலங்கு வேட்டையாடுவாங்கள்ல, அவர்கிட்ட போய் என்னச்சுதாங்க கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் உடனே என்னச்சுதார், அந்த இடத்துல போய் அவர் என்னச்சுதார், ஒரு புலித்தலையை என்னச்சுதார் ஈஸியாக வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்தாப்புல மனித தலை, ஆட்டுத்தலை சந்தையில் போய் வாங்கிட்டார், புலித்தலை காட்டுப்பகுதியில் போய் வாங்கிட்டார். மனித தலையை வாங்கணும். இந்த மனித தலை யார்கிட்ட போய் வாங்க, யார் கொடுப்பாங்க? இந்த 2 விற்கப்படுகின்ற ஒரு பொருள், ஆட்டுத்தலையும் புலித்தலையும். ஆனால் மனித தலை என்ன செய்யாது, ஒரு காசும் வராது. அந்த தலையை வச்சு என்ன பண்ண, இதை நான் எப்படி போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை கிடச்சிச்சு, ஒரு ஐடியா கிடச்சிச்சு. என்னென்னா, குற்றம் புரிந்த, தன்னுடைய அரசவையில் குற்றம் புரிந்த ஒரு பெரிய குற்றவாளி ஒருத்தன் இருந்தான். அவன் தலையை என்ன செய்வோம், அவனுக்கு எப்படி தூக்கு தண்டனை தான், அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்ற சொல்லி அவனுடைய தலையை நம்ம என்ன செய்வோம், கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ராஜாட்ட போய் கேட்டார். உடனே ராஜா வந்து என்ன சொன்னார், சரி அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்று அப்படின்ட்டாரு. அதே போல் அவனுக்கு என்ன செய்தாங்க, ஒரு தூக்கு தண்டனை என்ன செய்து கொடுக்கப்பட்டது.
அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவும் அவன் இறந்து போன பிறகு அவனுடைய தலையை என்ன செய்தார், அப்படி எடுத்துக்கொண்டு வந்துட்டார். இப்போ மந்திரிக்கு என்ன கிடச்சிடுச்சு, 3 தலையும் கிடச்சிடுச்சு. ஆட்டுத்தலை, புலித்தலை, மனித தலை, 3 தலையும் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் என்ன செய்தார், அரசர் முன்னாடி வந்து என்ன செய்தார், நின்னார். அரசே, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்ன கிடச்சிட்டு, 3 தலையும் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம், கொண்டு வந்து கொடுத்தாராம். கொடுத்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னபடி என்ன செய்யிட்டா, நிறைவேற்றிட்டா அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, நீ இதை போய் நீ என்ன செய்ய, கொஞ்ச நேரம் கழிச்சிச்சு அதை வாங்கி வச்சுட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார், பேச ஆரம்பித்தார். பேசும்போது அந்த மந்திரிட்ட சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், நீ 3 தலையை என்ன செய்யிச்சா, அதி சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நீ வாங்கி கொண்டு வந்துட்ட. இப்போ நீ ஒரு காரியத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த ராஜா இந்த மந்திரி வந்து, என்ன அரசே, மகாபிரபு நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த அரசர் என்ன சொன்னார்னா, அசோகர் சொன்ன காரியம், இந்த 3 தலை நீங்கள் கொண்டு வந்து நான் கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. இந்த 3 தலை நீங்கள் என்ன செய்யணும், விற்று விட்டு வரணும், அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே இவனுக்கு ஓகே அரசே, நான் அதை என்ன செய்கிறேன், விற்று நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற பாதையிலலாம் அவருக்குள்ள ஒரு குழப்பம். ஏன்னா ஆட்டுத்தலையை விற்றுடலாம், புலித்தலையை என்ன செய்யலாம், விற்று விடலாம். ஆனால் மனித தலையை யார் வாங்குவா அப்படின்ல ஒரு கேள்விக்குறியோடு அவர் என்ன செய்தார், அப்படி போயிட்டே இருந்தார். போகும்போதே ஆட்டுத்தலையை என்ன செய்தார், ஈஸியாக என்ன செய்தார், விற்றுட்டார். ஒருவர் என்ன வாங்கிட்டார். அடுத்தாப்புல இந்த புலித்தலையை என்ன செய்யணும், விற்கணும். இதை யார் இடத்துல போகலாம், யார் இந்த புலித்தலையை வாங்குவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவாக அவர் என்ன செய்தார், அலைஞ்சார். அலைஞ்சு அவர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, புலித்தலை கூட வாங்க கூட ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அந்த பெரியவர் இடத்துல இந்த மந்திரி என்ன செய்தார், கேட்டார். உடனே, என்ன மந்திரி, இந்த புலித்தலையோடு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த புலித்தலையை வந்து ராஜா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதை விற்று வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வாங்கி கொள்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் முதல்ல யோசித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, இந்த தலையை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்யலாம், அழகாக மாட்டி வைக்கலாம். உங்கள் வீடு தான் பெரிய பங்களா தானே, அதில் மாட்டி வைங்க, ரொம்ப கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த பெரியவர் என்ன செய்தார், உடனே அந்த புலி தலையை என்ன செய்தார், வாங்கிட்டு போயிட்டார். இப்போ இவருக்கு 2 தலையும் விற்று போச்சு. இனிமேல் விற்க முடியாத, விற்கக்கூடிய ஒரு பொருள் என்னது, மனித தலை. இதை எப்படி நம்ம விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை வச்சுட்டு தெரு தெருவாக என்ன செய்கிறாரு, நடக்கிறாரு. இந்த மனித தலை கையோடு இவர் நடக்கிற பார்த்து ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பயந்து நடுங்கி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அலறி அடித்து என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. ஓடுனா இதையும் இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒருத்தர் யாராவது வாங்குங்களே, இந்த மனித தலையை இவ்வளோ விலைக்கு வாங்குங்களேன்னு சொல்லி கூவி கூவி பார்க்குறாரு. யாருமே என்ன செய்யல, அதை பார்த்து பயந்து தான் ஓடுறாங்களே தவிர யாருமே நின்று அந்த மந்திரிட்ட என்ன செய்யலை, யாருமே பேசுகிற மாதிரி யாரும் இல்லை. இப்போ புலித்தலைக்கு நின்று ஒருத்தர் வந்து கேட்டார், நான் வாங்கிக்கிடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனார். ஆனால் மனித தலையை அவர் என்ன செய்யல, யாருமே கேட்டு கேட்டு பார்க்குறாரு, யாருமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செய்ட்டாங்க, போயிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், அந்த அந்த மனித தலையோடு நேரம் என்ன பண்ணார், அரசர் மாளிகைக்கு போனார். மாளிகைக்கு போய் அங்கே ராஜாட்ட சொல்கிறார், நடந்ததெல்லாம் சொல்கிறார். ராஜா, அருமையாக ஆட்டுத்தலையை நினச்சதை ஈஸியாக விற்றுட்டு, அடுத்தப்பல புலித்தலையும் ஈஸியாக விற்றுட்டு, ஆனால் அந்த மனித தலையை தான் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அரசர் சொல்கிறாரு, நீ விலைக்கு தானே விற்கணும்னு சொன்னீங்க, விலைக்கு விற்க வேண்டாம். நீ என்ன செய்யணும், அதை ஃப்ரீயாக, அதை இலவசமாக
அந்த தலையை நீ யாருக்காவது நீ விற்றுட்டு நீ வா அப்படின்னு சொல்லி என்ன சரி சொல்கிறாரு. உடனே மந்திரிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா இப்போ இலவசம்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, உடனே வாங்கிக்கிடுவாங்க. அப்போ அந்த மனித தலை நமக்கு என்ன செய்ய விற்று விடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் என்ன செய்தார், போனார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யாருமே நீ இலவசமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த தலை தேவையில்லை, வேண்டாம் சொல்லி எல்லாரும் என்ன செய்தாங்களாம், வேகமாக என்ன செய்தாங்களாம், ஓட தான் செய்தாங்களே தவிர யாருமே நின்று என்ன செய்யலை, அவன்கிட்ட பேசக்கூட இல்லை. ஒன்று அந்த மந்திரி கவலையோடு, ஐயோ யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கவலையோடு நினச்சது அரசர் மாளிகைக்கு அவர் நினச்சதை திரும்பி போனார். திரும்பி போய் ராஜாட்ட நினச்சி நடந்ததை சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறார், ராஜா இந்த தலையை நீங்கள் இலவசமாக கொடுன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த மனித தலை இலவசமானு சொல்லி பார்த்துட்டு யாருமே என்ன செய்யலை, வாங்கவே இல்லை, இலவசமாக கூட யாரும் வாங்கலையே அப்படின்னு சொல்லி ராஜா அந்த மந்திரி சொல்கிறாரு அரசர்கிட்ட. அப்போ அரசர் சொல்கிறாரு உடனே, பார்த்தியா இந்த மனித தலை உடம்புல இருக்கிற வரி தான் நமக்கு என்னது மரியாதை. இப்போ ஆட்டுத்தலை பாருங்கள், அது செத்தாலும் அதுக்கு என்னது விலை உண்டு, அதே போல் புலித்தலை செத்து போனாலும் அதுக்கு விலை உண்டு. ஆனால் மனித தலை அப்படி இல்லை. அந்த மனித தலை நம்ம உடம்போடு இருக்கிறவர் தான் அதுக்கு என்னது மதிப்பு. என்றைக்கு நம்ம அந்த தலை கீழே போயிட்டோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த தலைக்கு என்ன கிடையாது, மதிப்பே கிடையாது. அதனால் மதிப்பில்லாத இந்த தலையை ஒரு மதிப்புள்ள ஒரு குருவை வணங்குறதுல என்னதில்லை, தப்பே இல்லை. அதனால் நீ அந்த குருவை வணங்கினதுக்கு நீ என்னை குற்றம் சொன்னில்ல, பார்த்தியா இந்த தலை நம்ம தாழ்மையோடு இருக்கிற வரையிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், தலையை தாழ்த்தி தாழ்மையோடு இருக்கணும். நம்ம பெருமையாக நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த என்னது உனக்கு இந்த 3 தலைகளையும் விட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த மந்திரிக்கு என்ன அப்போ தான் என்ன செய்ச்சு, புத்தி வந்தது. இதுவரையும் நம்ம என்ன செய்தோம், நம்ம தலைக்கணம் பிடித்தவராக, நான் ராஜா, அவர் ராஜா, நான் மந்திரி, அப்போ எல்லாம் முடியும் அப்படிங்கிற தலைக்கணம் பிடித்தவனாக இருந்தேன். ஆனால் அரசர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், இதன் மூலம் நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாரா மந்திரி, தனக்கு விடை கண்டுபிடித்தவராக தன்னை தாழ்த்தி அவர் என்ன செய்தாரா கடந்து போனாராம். பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29:23 வசனம் சொல்லுது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை இல்லவனோ கனம் அடைவான். அதான் மனுஷனுடைய அகந்தை அவனை என்ன செய்யும், நல்லா தாழ்த்திடும். அகந்தனா பெருமை, அந்த பெருமை மனுஷனுடைய பெருமை அவனை என்ன செய்கிறோம், தாழ்த்திடும். அதான் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறாங்களாம். அதே போல் இந்த நாள் இந்த வசனத்தின்படி மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையிலோன்னு கனமடைவான். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம தாழ்மையாக இருக்க ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நம்ம கனப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார். இயேசு சுவாமி தன்னை வாழ்ந்த நாட்களில் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், தாழ்மையோடு நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். பெருமைங்கிற இது காரணம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. சிலவங்களுக்கு அழகுங்கிற அகந்தை இருக்கும், இதான் மனுஷனுடைய அகந்தை, அழகுங்கிற அகந்தை. அடுத்தது நல்ல செல்வம் இருக்குது, நம்ம பெரிய பணம், நம்மளை விட பெரிய பணக்காரங்க யாருமே இல்லை, நம்மிடத்துல எல்லா செல்வமும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அகந்தை இருக்கும். அடுத்தபடியாக நான் படிப்பில் நான் என்ன உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்புங்கிற அகந்தை இருக்கும். அடுத்தபடியாக நல்ல வருமானங்கள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல வருமானம் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சில பேருக்கு அதை வச்சு என்ன செய்யிருக்கும், ஒரு பெருமை இருக்கும். இன்னும் சில பேருக்கு குடும்ப பெருமை இருக்கும், நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவா அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும்.
குடும்ப பெருமை, குலப்பெருமை, அது எல்லாம் என்னச்சியும் நமக்குள்ளே இருக்கும். அந்த குலப்பெருமையோ, குடும்ப பெருமையோ, அழகு பெருமையோ, இன்னும் நம்ம படிச்சிருக்கிறோம் பெருமையோ, செல்வ பெருமையோ, நான் தான் பணக்காரி, அது மற்றவங்களை என்ன உதாசீனம் பண்ணுறது, இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. சிலவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒருவேளை கணவன் தன்னுடைய மனைவி என்ன செய்ததுன்னா அற்பமாக என்னலாம், அவள் ஏழை விட்டு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னத்தை கொண்டு வந்தா, அவள் ஒன்றுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்கிறது, பெருமையாக அகந்தையோடு தன்னுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, தவறாக என்ன செய்ய நடத்துவாங்க. அதனால தான் கொள்ளைகள் நடக்குது. அது சில சமயம் பெண்கள் மனைவி மாதிரி என்ன செய்வாங்க, நான் பெரிய இடத்துலேருந்து வந்தவா அப்படின்னால கணவனை என்ன செய்யறது கிடையாது, மதிக்கிற கிடையாது, அவங்க பேச்சை கேட்கறது கிடையாது, கீழ்ப்படுகிறது கிடையாது. தாங்கிற அகம்பாவத்தில் என்ன செய்ய, தனக்கு தான் எல்லாம் வீட்டை பெருமை குறித்து பெருமையாக பேச வேண்டியது. இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். நம்ம எவ்வளோ தூரம் குடும்பத்தை குறிச்சோ, செல்வத்தை குறிச்சோ, படிப்பை குறிச்சோ, அழகை குறிச்சோ பெருமை பேச 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 அவனை என்ன செய்ய தாழ்த்தும். ஒருவேளை அந்த நாட்களில் அவங்க எப்படி இருக்கலாம், வாழ்கின்ற நாட்களில் பெருமையை பேசி பேசி நன்றாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பெருமைக்கு ஆண்டவர் என்ன செய்வார், பதிலடி கொடுப்பார். மனத்தாழ்மை உள்ளவனா கணவன் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை தாழ்த்தி தாழ்த்தி கடவுளுக்கு பயந்து, இயேசுவுக்கு பயந்து, நல்ல நம்ம பயந்து நம்ம தாழ்த்துறோமோ, அப்படி தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை கனப்படுத்துவார், நம்ம உயர்த்துவார், நம்ம ஒரு ஆசீர்வாதமாக நம்ம என்ன செய்வார், நடத்துவார். இந்த நாளில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது இப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிந்தையோடு நம்ம வாழ்வோமானால், இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து, ஏசப்பா நான் இந்த காரியத்தில் நான் அகந்தையாக இருந்தேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, நான் கடைசி இது ஒன்றும் இல்லை. நம்ம எந்த காரியத்தில் நம்ம அகந்தை இருக்கமோ அது நம்மளோட என்ன செய்யல, நம்ம மறிக்கும் போது நம்மளோட என்ன செய்ய ஒரு நாளும் வராது. செல்வம் வராது, நம்ம படிப்பு வராது, நம்ம புகழ் வராது, நம்ம அழகு என்ன செய்யுது நம்மளோட பரலோகத்துக்கு வரப்போகிறது இல்லை. அதனால் எவ்வளோ நம்ம தாழ்த்துறோமோ அதே போல் நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் நமக்கு உயர்வை ஆண்டவர் கண்டிப்பாக நினைச்சவங்க நிச்சயமாக உயர்வை கட்டளையிடுவார். அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஏசப்பா என்னோடு பேசின இந்த கதையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் எந்த காரியத்தில் தவறினோ, ஒருவேளை எனக்கு அகந்தையானது, இந்த காரியத்தில் நான் அகந்தையாக இருந்தேன்ப்பா, பணம் செல்வம் இருக்கிறது என்று சொல்லி நான் அகந்தையாக இருந்தேன், அழகு இருக்குன்னு சொல்லி நான் அகந்தையாக இருந்தேன், படிப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் அகந்தையாக இருந்தேன், என் குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு அந்த அகந்தையில் இருந்தேன், என் குலம் நல்ல குலம் சொல்லிட்டு நான் அகந்தையாக இருந்தேன். ஏசப்பா எல்லாவற்றையும் எனக்கு மன்னிங்கப்பா. இந்த அகந்தைகள் ஒன்றும் பரலோகத்துக்கு வரப்போதில்லை, அது நம்மளை பாதாளத்துக்கு தான் கொண்டு செல்லும். இதனால் நம்ம தீர்மானம் எடுப்போமா, ஏசப்பா நான் தாழ்மையாக இருப்பேன்ப்பா, நான் வாழ்கின்ற நாட்கள் வரையும் நான் நீர் எப்படி உண்மை தாழ்த்தினீரோ சிலுவையின் மரண பரிந்த கடைசி வரையும் அதே போல் நானும் என்ன செய்வேன், நான் மாறுவேன்ப்பா, என்னை மாற்றுங்கப்பா, நான் சிலுவையின் மரண பரியந்து என்னை தாழ்த்தி நான் நடப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா. அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் கூட எங்களோடு பேசின கதை, அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தாழ்மையை நீங்கள் கற்றுக் கொடுத்தீரப்பா, நாங்கள் எல்லா சூழ்நிலையும் தாழ்மையோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.